ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு வழியாக ஜப்பான் ட்ரிப் முடிஞ்சு சென்னை கிளம்பியாச்சு. நிறைய பேர் வந்துட்டு மிஸ் பண்ணிவிட்டு மசிமா எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு. நாளைக்கு சாயந்தரம் 4 மணி லைவில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு இருக்குது. நீங்கள் நம்ம நிறையா விஷயங்களை பேசலாம். இந்த ஊரும் சரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப க்ளீன், என்ன சொல்ல, ரொம்ப நீட்டாக இருக்குது ஊர். ரொம்ப நல்ல கிளைமேட் இந்த டைமு. அண்ட் மோரோவர் ரொம்ப இம்ப்ரெஸ்டான ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு உழைக்கிறதுக்கு ஒரு வயதே இல்லை. இந்த ஏஜ் வரைக்கும் தான் உழைப்போம் அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப அதிகமான வயசானவங்க கூட அவ்வளோ அழகாக வேலைக்கு போகிறாங்க. எல்லாம் யாரும் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாக லைஃப்பை ரன் பண்ணுறாங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மோரோவர் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அவங்க எப்போ அது பழகுனாங்களோ தெரியாது, யாரும் கூட இருந்து சொல்லி கொடுக்கவும் இல்லை. பட் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஒபே பண்ணுறாங்க. எல்லார்கிட்டையும் ரொம்ப ரெஸ்பெக்டாக இருக்காங்க. நல்லா இருக்குது. முடிஞ்சவங்க கண்டிப்பாக ஒரு தடவை லைஃப்பில் வந்து பார்க்க வேண்டிய ஊர்னால் இந்த டோக்கியோ ஜப்பான் சொல்லலாம். ஸோ ஏன்னா அங்குள்ள மக்களும் அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு லெசன் மாதிரி இருக்கும் நிறையா விஷயங்களை பார்க்கும்பொழுது. சரி, இன்றைக்கி நான் பேச போகிற ஒரு டாபிக் வந்து என்னென்னா, என்ன இன்ஸ்பைர் பண்ண ஒரு விஷயம். அது நிறையா சிங்கிள் பேரண்ட் இருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பீங்க, நான் சிங்கிள் பேரண்ட்டு, எனக்கு அப்படி கஷ்டம் இப்படி கஷ்டம், லைஃப்பில் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி உள்ள எஸ்பெஷலி பெண்களுக்காக சொல்கிற ஒரு வீடியோ தான் இது. கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். நிறையா பேர் பார்க்குறவங்க கூட எனக்கு நிறைய பேர் லைவில் சொல்லியிருக்கீங்க, இது மாதிரி நான் சிங்கிள் பேரண்ட்டு, எனக்கு வந்து பிள்ளைங்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபேமிலி என்னை ஒரு மாதிரி பேசுகிறாங்க, என் கேரக்டர் தப்பாக பேசுகிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சொல்கிறேன், புரிகிற மாதிரி தான் ஒரு வீடியோ போட போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால், ஏதாவது இதுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். இது ஆக்சுவலி நான் பார்த்த ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி அதை நம்ம பாதித்த ஒரு விஷயம் கூட சொல்லலாம். சரிங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டிராஃபிக்கில் நான் வந்து காரில் போகும்போது ஒரு லேடி ஒருத்தவங்களை பார்த்தேன். 2 வீலரில் டிராஃபிக்கில் வந்துட்டு கார் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அந்த லேடி வந்து ஒரு அரவுண்டு 30 to 35 அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த லேடி பார்த்திங்கன்னா பைக்கில் உட்காந்துட்ருக்கும்போது ஃப்ரண்ட் சீட்டில் அந்த கேப் இருக்கும் இல்லையா, இந்த ஒரு சில அந்த ஆக்டிவா அந்த மாதிரிலாம் அந்த ஹேண்டில் பேரில் இருக்கும் இல்லையா, ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து அவங்களுடைய குழந்தைய வந்து சின்ன ஒரு குழந்தைய வந்து நிற்க வச்சுருந்து, அந்த குழந்தைய வந்து ஒரு பேக் ஒன்று இவங்க முதுகில் போட்டிருக்காங்க. அந்த குழந்தைக்கு ஒரு 3 to 4 years இருக்கும். அந்த குழந்தைய வந்து பேக் மாட்டி நிற்க வச்சுருந்தாங்க. அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்கள நான் பார்த்துட்டே இருந்தப்போ அந்த அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்க அந்த கேர் பண்ணுற பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்போ அந்த லேடியை பார்க்கும்பொழுது அவங்க ஒரு இடத்துல போனாங்க, நானும் அந்த ஒரு ஏரியாவுக்கு தான் போனேன். நாங்கள் 2 பேரும் பார்க்கும்போது அப்போ அவங்கக்கிட்ட நான் ஒரு வார்த்தை பேச வேண்டியது, கொஞ்சம் நேரம் 2 minutes பேசினேன். அப்போ அவங்க சொல்லும்போது தான் அவங்க குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்மால் டிசீஸ் இருக்குது. ஏன்னா அந்த குழந்தையோட தலை நிற்கலை, அந்த கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு அவங்க இருந்தாங்க. ஸோ நான் அப்போ அவங்கள பார்த்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் சிங்கிள் பேரண்ட்டு, இந்த மாதிரி இந்த குழந்தைக்காக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் யாராவது இந்த பார்க்குற வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். அண்ட் நாட் ஓன்லி சிங்கிள் பேரண்ட், அது மட்டும் கிடையாது, அதாவது ஒரு பெண்மணியாக மட்டும் இருந்தாலே, நீங்கள் ஒரு ஸ்பெஷல் சைல்டு உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டு ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்கிறேன். ஏன்னா இது ரெண்டையும் வந்துட்டு என்ன சொல்ல ஹேண்டில் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் லைஃப்பில் இல்லையா? அந்த லேடி வந்துட்டு ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் பேசினேன். அப்போது அவங்க வந்து அவங்களுடைய ஒரு சில பர்சனல் விஷயங்களெல்லாம் அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா, அவ்வளோ அழகாக அவங்களுடைய லைஃப்பை வந்து அவங்க ரன் பண்ணுற விஷயத்த அவங்க ரொம்ப சொன்னாங்க. இது மாதிரி எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, என்னோடய குழந்தை தான் என்னோடய வாழ்க்கை, இதுதான் என்னோடய உலகம் வந்துட்டு அவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள எந்த ஒரு சேட்னஸுமே இல்லை. அவங்கள பார்க்க நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். என்னென்னா, நான் என் குழந்தைக்காக வாழ போகிறேன், இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், சம்பாதிக்கிறேன், இந்த மாதிரி இவ்வளோ நேரம் குழந்தைக்கு வந்து வீட்டில் பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ நான் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போயிடுறேன், ஆஃபீஸில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க, நான் கூடயே வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் என் குழந்தைக்காக வாழ போகிறேன்ட்டு
ஆஸ் அ சிங்கிள் பேரண்டாக நம்ம ஒரு குடும்பத்தை காப்பாற்றிட்டு வேறு லெவல் தைரியம் வேணும். அண்ட் அதை விட என்னென்னா இந்த மாதிரி ஒரு குழந்தைய வச்சுட்டு பார்க்கும்பொழுது இன்னும் தைரியம் வேணும். புரியுதுங்களா? என்ன உண்மையாக சொல்கிறேன்னா, நான் எப்போவுமே சிங்கிள் பேரண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப மரியாதையாக இருக்கும். ஏன்னா யார் என்ன சொன்னாலும் சரி, ஈவன் சொசைட்டி உங்களை எது சொன்னாலும் சரி, உங்களுக்கு முழுசாக பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கை வாழுங்க. உங்களுக்கு கஷ்டம்னு வரும்பொழுது நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தீங்க. உங்களுடைய வலியும் வேதனையும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதுங்களா? ஸ்பெஷல் சைல்டு அந்த மாதிரி ஒரு 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 குழந்தைய வந்து இந்த சொசைட்டியில் வந்து க்ரோனப் ஆக்கி கொண்டு வரதுன்றது 24 ஹவர்ஸும் அந்த குழந்தை மேலே ஒரு கேர் வேணும். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு சைல்டை வளர்க்கும் பொழுதே நம்மளால் வந்து கவனம் இல்லாமல் வளர்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி குழந்தைங்களை ஒரு கேர் பண்ணும்பொழுது அது ஒரு லேடியோட லைஃப்பில் பார்த்தீங்களா என்ன சொல்ல ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று அவங்களுடைய லைஃப் இந்த சின்ன வயசுலேயே அவங்க லைஃப்பை இழந்துட்டாங்க. ரெண்டாவது இந்த குழந்தை. ஆனாலும் அந்த பொண்ணு வந்து அதை வந்து ஒரு நெகட்டிவாக எடுத்துக்காமல் அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துட்டு நான் என் குழந்தைக்காக வாழ்வேன். டிவோர்ஸ் ஆனால் என்ன, ஆனால் கல்யாண லைஃப்பில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி நான் என் குழந்தையோட சந்தோஷமாக இருக்கேன். தென் அவங்க என்ன சொல்ல ப்ளஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த குழந்தைக்காக நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும், அண்ட் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. என் குழந்தைய நடக்க வைக்கணும். இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய என்ன சொல்கிறதுன்னா அவங்களுடைய ஒரு அவங்களுடைய இது என்னன்றதை அவங்க புரிவிச்சாங்க. இந்த வீடியோ முக்கியமாக நான் சொல்ல ஒரே விஷயம்னா, சிங்கிள் பேரண்ட் எல்லாருமே நீங்களாம் யூ கைஸ் ராக். நான் என்ன சொல்லேன்னா மனசார சொல்கிறேன், நீங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஸோ சமுதாய கண் பார்வையிலலாம் நீங்கள் கவலைப்படுறது. சமுதாயம் நம்மளை எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, நீங்களாக இருங்க, தைரியமாக இருங்க. யூ ஹாவ் த ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? உங்களுக்குள்ள அந்த பவர் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முழுசாக வாழுங்க. நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கை வாழுங்க. இந்த லேடியை நான் பார்த்தப்போ நாமெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு புலம்புவோம் இல்லையா? ஆஃபீஸில் வேலை எப்படி இருக்குது, வீட்டில் எப்படி இருக்குது, கலிக்கு என்ன சத்தம் போட்டார், நிறைய விஷயங்கள் வந்து எப்போவுமே நம்ம புலம்பிகிட்டே தான் இருப்போம். பட் நம்ம புலம்புற எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயம் பாடமாக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் மனுஷங்களை ஒவ்வொருத்தரும் படுற கஷ்டங்கள் வேதனைகளை பார்க்கும்பொழுது நம்மலாம் ஒன்றுமே கிடையாதுல, நம்மலாம் வேறு லெவலில் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு நல்ல லைஃப் ஆடும். புலம்பாதீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணாதீங்க. சின்ன சின்ன உறவுகளை ஏதாவது சண்டை சச்சரவுகள் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருந்தா கூட ரொம்ப ஒரு மாதிரி வெஞ்சன்ஸ் வச்சுட்டு என்ன சொல்ல ஒரு மாதிரி ஒரு பழி வாங்குற நோக்கத்தோட பொறாமல் ஒரு மாதிரி இதெல்லாம் தேவையே இல்லை. புரியுதா? லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் அடுத்தவங்களை பார்க்கும்பொழுது நமக்கு இந்த லைஃப் நல்லா கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை முழுசாக வாழுங்க. இன்னைக்கு உங்களுக்கு இந்த லைஃப்பில் கிடைக்கிறது எல்லாமே ஒரு போனஸ் தான். இன்னைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா, அதே ஒரு போனஸ் தான். அதே நீங்கள் நினச்சிக்கோங்க. புலம்பாமல் தைரியமாக சந்தோஷமாக என்ன சொல்கிறது இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷப்பட்டு ஒரு ஒரு எப்போவுமே ஒரு தேங்க்ஸ் கடவுளுக்கு சொல்லிட்டு நம்ம கை நல்லா மூவ் பண்ண முடியுது இல்லையா? அதோட பெரிய கிஃப்ட் என்ன இருக்குது? நம்ம காதில் கேட்குறோம் இல்லையா? அதில் கேட்குறது என்ன இருக்குல்ல? நம்ம நல்லா பார்க்குறோம் இல்லையா? நம்ம கால் நல்லா நடக்குது. இதை விட என்னங்க பெரிய கிஃப்ட் வேணும்? இதே அமேசிங் விஷயம் தான். இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம சந்தோஷப்படுறது இது இப்போதும் பெரிய விஷயம். இப்போ நம்ம இந்த உலகத்தில் சேஸ் பண்ணுறோம் இல்லையா? காரு, வீடு, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. உடல் ஆரோக்கியம், மன தைரியம், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அதுக்கு நன்றி சொல்லிட்டு தைரியமாக என்ன சொல்ல தைரியமாக இந்த மாதிரி எத்தனையோ பெண்கள் இந்த சொசைட்டியில் இருப்பீங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு வாழ்க்கையில் எப்பவுமே நம்ம சலிப்போடு வாழ்கிற உங்களுக்கெல்லாம் இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தது. ஏன்னா அவங்கள பார்க்கும்பொழுது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேடி அப்படின்னு யோசிச்சு நம்ம லைவில் கூட ஒருத்தவங்க வருவாங்க. நான் இப்போ அவங்க பேரை சொல்ல விரும்பல. அவங்க கூட அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான லேடி. அதனால் புலம்பாமல் லைஃப்பில் என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணிவிட்டு லைஃப்பை நல்ல கண்ணோட்டத்தோடு நீ கொண்டு போய் லைஃப்பை சந்தோஷமாக கொண்டு போங்க. யார் என்ன சொன்னாலும், யார் எதை பற்றி பேசினாலும் சரி, இது உங்கள் வாழ்க்கை. நீங்கள் நன்றியோடு வாழுங்க. என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் சரி, உங்கள் மனதைரியத்தை வச்சுட்டு கண்டிப்பாக லைஃப்பில் நான் ஒரு நாள் இதை அச்சீவ் பண்ணுவேன்ற நம்பிக்கையோடு இருங்க. எது நடந்தாலும் சரி எல்லாம் நன்மைக்கே நினச்சிட்டு லைஃப்பை ரன் பண்ணுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நானும் இன்றைக்கி ஃப்ளைட் ட்ராவல் முடிஞ்சு நைட்டு வந்துடுவேன் சென்னைக்கு. ஸோ எனக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. நீடோடு இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன். Take care. Love you all.